ராதிகா வணக்கம். கடந்த 2-3 நாட்களாகவே விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்குவது குறித்தான செய்தி மட்டுமே பரபரப்பாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தை விட ட்ரெய்லர் வெளியான உடனடியாக யூடியூபில் அதிக பார்வையாளர்கள் பெற்று மிக பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திரைப்படமான பராசக்தி திரைப்படத்திற்கு கூட இன்னும் சென்சார் சர்டிபிகேட் வழங்கவில்லை என்பதும், அதனால் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. அதாவது சுதா கங்குரா இயக்கத்தில் மிக பெரிய அளவிலான நட்சத்திர பட்டாங்கள் நடிக்கக்கூடிய படம் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் அதர்வா உள்ளிட்ட அதிக திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடி நடித்திருக்கக்கூடிய திரைப்படமான பராசக்தி திரைப்படம் நாளை திரையரங்கில் வெளியாகும் என்று படக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதாவது இதற்கு முன்பாக கடந்த 14 வருகின்ற 14ஆம் தேதி திரைப்படம் வெளியாகும் என தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு முன்கூட்டியே 10ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் படம் முழுவதுமாக முடிவுற்று அது தணிக்கை சான்று பெறுவதற்காக தணிக்கை வாரியத்திற்கு பராசக்தி திரைப்படம் அனுப்பி வைக்கப்பட்டது. பராசக்தி திரைப்படத்தை முழுவதுமாக தணிக்கை வாரியம் பார்த்த பிறகும் கூட இன்று வரையில் தணிக்கை சான்று கிடைக்கவில்லை. அதில் தாமதம் ஏற்பட்டு வருவதை பார்க்கின்றோம். இதற்கு முன்பாக நேற்று மாலைக்குள்ளாகவே தணிக்கை சான்று கிடைத்துவிடும் என்று படக்குழு தரப்பில் நேற்றே தெரிவித்திருந்தார்கள். அதாவது தணிக்கை வாரியம் படத்தை முழுவதுமாக பார்த்து விட்டார்கள் என்றும் வாய்மொழி உத்தரவாக யூஏ சர்டிபிகேட் வழங்கப்படும் என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்றே அதற்கான சான்று கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வரையிலும் தற்போது வரையில் அதற்கு கிடைக்கவில்லை. இதனால் பராசக்தி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தை போன்றே பராசக்தி திரைப்படமும் வெளியாவதில் தாமதம் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இதுக்கு முன்பாக தணிக்கை வாரியம் தரப்பில் இந்த படத்தை முழுவதுமாக பார்த்து அதில் சில காட்சிகள் நீக்க வேண்டும், அதே போன்று சில ஆடியோக்களை மியூட் போட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அவர்கள் தரப்பில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் கூறியது போலவே தணிக்கை வாரியம் தெரிவித்தது போலவே சில காட்சிகள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் சில ஆடியோக்கள் மியூட் போடப்பட்டதாகவும் அதற்கு பிறகு மீண்டும் அதை உருவாக்கி படத்தை முழுவதுமாக பார்த்துவிட்ட பிறகு அதற்கு யூஏ சர்டிபிகேட் வழங்கப்படும் என்று தணிக்கை குழு வாரியம் வாய்மொழி உத்தரவாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரையில் அதற்கான சான்று வழங்கப்படவில்லை. நாளை திரைப்படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிமிடம் நாம் பேசிக் கொண்டிருக்கூடிய இந்த நிமிடம் வரையில் தணிக்கை சான்று கிடைக்காமல் இருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் இதனால் நாளை திட்டமிட்டபடி திரைப்படம் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மிகப்பெரிய இறுதிக்கட்ட எதிர்பார்ப்பாக இன்று மாலைக்குள்ளாகவே தணிக்கை சான்று கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தான் படக்குழு தயாராக இருக்கிறார்கள். அப்படி இன்று மாலைக்குள்ளாக கிடைத்துவிட்டால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் நாளை இந்த திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகும். ஒருவேளை இன்று மாலைக்குள்ளாக அதற்கான தணிக்கை சான்று கிடைக்காவிட்டால் நாளை திரைப்படம் வெளியாவது சிக்கல் ஏற்படும். அதற்கு அடுத்த கட்டமாக பட தயாரிப்பு நிறுவனம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வார்கள். சட்ட ரீதியாக தணிக்கை சான்று பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை அதற்கு வழக்கு தொடுத்தார்கள். இந்த படத்தை இந்த சென்சார் போர்டு முழுவதுமாக பார்த்து அதில் ஒரு உறுப்பினர் மட்டுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடுத்தார். அந்த அடிப்படையில் தணிக்கை வாரியம் நீதிமன்றம் சென்று அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்து தற்போது தனி நீதிபதி ஜனநாயகம் படத்திற்கு ஆதரவான தீர்ப்பு வழங்கினாலும் கூட தணிக்கை வாரியம் தரப்பில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறார்கள். ஆனால் பராசக்தி திரைப்படத்தை பொறுத்தவரை அது போன்ற எந்த சிக்கலும் கிடையாது. யாரும் அந்த திரைப்படத்துக்கு எதிராக வழக்கு தொடரவில்லை. அதே போன்று அந்த சென்சார் நிறுவனம் தரப்பிலும் இதற்கு எந்தவித பெரிய எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இது போன்ற நடைமுறை சிக்கல் எதுவும் இல்லை. அதனால் ஜனநாயகன் திரைப்படத்தோடு இது ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சென்சார் சர்டிபிகேட் வழங்கினால் மட்டும்தான் திரைப்படங்கள் திரையிட முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்று வரையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரையில் அதற்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் பராசக்தி திரைப்படமும் வெளியாவில் சிக்கல் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக அதற்கான விடை தெரிந்துவிடும். இன்று மாலைக்குள்ளாக சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இல்லை என்றால் நாளை திட்டமிட்டபடி திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ராதிகா.